தெரிஞ்சிருப்பீங்க ஏதோ திருவிழா கடைக்கு வந்திருக்கேன்னு. 11 ஆக போகுது, 10:45. பண்ணுவாங்கன்னா ஃபுல்லாக வந்து செக் பண்ணிடுவாங்க. ஏதாவது ஒரு வடகம் இருந்தால் கூட சாப்பிட்டு. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்மே கிச்சன். சூப்பரான ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம வீடியோவை கண்டிப்பாக நான் நிற்கிற இடத்த பார்த்தா நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க ஏதோ திருவிழா கடைக்கு வந்திருக்கேன்னு. ஸோ அப்படி தான் இப்போ நமக்கு ஊரில் வந்து விநாயகர் சதுர்த்தி எல்லாம் முடிஞ்சிச்சு. ஆனால் இங்கே எப்படின்னா விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு பிள்ளையார் வைப்பாங்க. 10 நாள் விசேஷமாக இருக்கும். 2-3 இடங்களில் வைப்பாங்க. நாங்கள் இன்றைக்கி முடிஞ்ச அளவுக்கு ஒரு 2 இடத்துக்கு போகலாம் அப்படின்னு இருக்கோம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக பாருங்களேன். திருவிழா கடைன்னு எதை வச்சு சொன்னேன் பார்த்தீங்களா? இங்கே பாருங்கள், டாய்ஸ் கடை இருக்குது. கையில் பலூனோட வச்சுருக்காங்க. குட்டீஸ்க்கு நேராக தான் காமிப்பாங்க. அடுத்து வந்து டாய்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பொம்மைகள் தான் நம்ம ஊர்லேயும் இருக்கா அப்படின்னு சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு போன வருஷம் தான் நம்ம ஊர் திருவிழா கடைக்கு வந்தேன். அதுக்கப்புறம் வரல. அதுவும் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் வந்திருக்கேன். ஸோ பஞ்சு மிட்டாய், இதை என்ன சொல்லுவோம் நம்ம? பஞ்சு மிட்டாய் கரெக்டாக சொல்லிட்டேன். ஸோ என் வீட்டுக்காரர் வந்தாங்கன்னா கலர் போடாதீங்க அப்படின்னே தான் சொல்கிறாங்க. ஸோ அவங்ககிட்ட அடுத்து வந்து இங்கே பாருங்கள், இங்கேயும் டாய்ஸ் கடை. நம்மளை செக் பண்ணி தான் வந்து விடுவாங்க. அங்கே போலீஸ்லாம் இருக்காங்க, நம்மளை வந்து செக் பண்ணி அனுப்புவாங்க. அங்கே பாருங்கள் எப்படி நடந்துட்டுருக்கு, கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம். 2-3 இடங்கள்ல நடக்குது இல்லை. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது இது வந்து மகாராஷ்டிரா மண்டல் ஆரிய சமாஜில் நடக்குது. எல்லா வருஷமே நடக்கும். போன வருஷமும் நாங்கள் வந்தோம். நீங்கள் வீடியோ நான் போட்ட பார்த்துருந்துருப்பீங்க. ஸோ இந்த ஆரிய சமாஜ் எங்கே இருக்குன்னா டாஃபோடில்ஸ் ஸ்கூல் இருக்காங்க. ஸோ அங்கே தான் அந்த ஆரிய சமாஜ் இருக்குது. நீங்கள் புதுசாக கம்பாலாவுக்கு வர்றீங்கன்னா நீங்கள் வரலாம். ஏன்னா நாங்களே இந்த வருஷம் புதுசாக நிறைய பேர் நாங்கள் சொல்லியிருந்தோம் வந்து பார்த்தோம் அப்படின்னாங்க. ஸோ இது இங்கே தான் ஒரு ஹால். இது இங்கே பிள்ளையார் உள்ளே வச்சுருப்பாங்க. ஸோ இங்கே வந்து தான் பிள்ளையார் வச்சுருக்காங்க. அடுத்து வந்து இங்கே ஒரு ஸ்டேஜில் வந்து ப்ரோக்ராம் நடக்குது. நம்ம ஊரில் திருவிழாவுக்கு டான்ஸ் ப்ரோக்ராம் 10 மணிக்கு அப்புறம் நடக்கலாம். அதே மாதிரி சாமி கும்பிட்டது முடிஞ்ச பிறகு இங்கே வந்து இந்த ஸ்டேஜில் டான்ஸ் ப்ரோக்ராம் நடக்குது. நாங்கள் வரும்போது ஃபுல்லாக கூட்டமாக இருந்துச்சு. எல்லாரும் பாட்டு பாடுவாங்க. அதுக்கப்புறம் ஆரத்தி நடக்கும். எல்லாரு கைக்குமே அந்த ஆரத்தி தட்டு வரும். நம்ம ஆரத்தி எடுத்து முடிச்சதும் அங்கே எல்லாம் பாட்டு எல்லாமே முடிஞ்சிடும். அடுத்து லைனில் நின்று பிள்ளையார பக்கத்தில் போய் நம்ம பார்க்கலாம். அடுத்து கொஞ்சம் நேரத்தில் கூட்டம்லாம் அங்கே பக்கத்தில் ஸ்டேஜ் போட்டிருக்காங்கல்ல, அங்கே போயிடுவாங்க. அங்கே குழந்தைங்களோட இந்த தடவை நான் வந்தப்போ அதிகமாக பெரியவங்க தான் டான்ஸ் பண்ணாங்க. நம்ம இந்த வீடியோ எண்டில் நீங்கள் பார்க்கலாம். அதை உங்களுக்கு ஒரு சின்ன விஷயம் நான் கன்வே பண்ணணும்னு நினைக்கிறேன். என்னன்னா, நம்ம ஊரில் ஒரு ஊர் விட்டு ஊர் போனாலே நமக்கு ஒரு ஃபீல் கிடைக்குங்க. கோயிலில் என்னம்மா இங்கே வேற ஊருக்காரவங்களோ அப்படின்னு கிடைக்கும். ஆனால் இங்கே பாருங்களேன், நீங்கள் நினைப்பீங்க என்னம்மா எல்லாம் நார்த் இண்டியன்ஸாக இருக்காங்க, நீங்கள் இருக்கீங்கன்னு. நான் அன்னைக்கு போயிட்டு ஒரு நார்த் இண்டியன்ஸ் ஒரு 4 பசங்க இருந்தாங்க. நீ எந்த ஊர்? நீங்கள்லாம் குஜராத்தியான்னு கேட்டேன். இல்லை நான் வந்து ஹிமாச்சல் அப்படின்னா. ஆச்சரியமாக இருந்தது. அப்புறம் இன்னொரு பாப்பாவை கேட்டேன், நான் ஆந்திரா அப்படின்னா. இன்னொரு பாப்பாவை கேட்டேன், நான் ஜார்க்கண்ட் அப்படின்னாங்க. ஸோ எல்லா ஸ்டேட்ல இருந்துமே இந்தியன்ஸ் ப்ரோக்ராம் நடக்குது அப்படின்னாலே அங்கே வருவாங்க. ப்ரோக்ராம்லாம் முடிஞ்சது. டான்ஸ் ப்ரோக்ராம் ஃபர்ஸ்ட் பூஜை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அடுத்து டான்ஸ் ப்ரோக்ராம், அப்புறம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம். அப்புறம் வந்து சாப்பாடு. ஸோ சாப்பாடு என்னென்னு பார்ப்போமா? நம்ம ஊர் சாப்பாடு தான். ஸோ எல்லாம் மிக்ஸ்டு, நார்த் இண்டியன்ஸ் எல்லாமே மிக்ஸ்டாக வந்திருக்காங்க. ஸோ என்னென்ன சாப்பாடுனா ரைஸ் நான் சாப்பிட்டுட்டேன் பசியில். அடுத்து பூரி இருக்குது. இது என்னன்னு தெரியல, இது என்னதுங்க? பஜ்ஜி சம்திங். வடை, கடலை மாவுல வடை. அடுத்து பப்படு, சாலடு. இந்த வீடியோல சாப்பாடே வரும் பாருங்க. அடுத்தடுத்து கேரட் அல்வா, கேரட் கேசரி, கத்தரிக்காய் கூட்டு, பொட்டேட்டோ. நல்லா இருக்கும். என்னத்துல எங்க போனாலும் இப்போ ஒரே கத்திரிக்காய். என்னம்மா? சரி பார்ப்போம். பாய் சொல்லு. எல்லா தூக்கத்துல இருக்கு. சபரி ஸோ கத்திரிக்காய் கூட்டு செம்மையாக இருக்குது. கத்திரிக்காய் கூட்டு பூரிக்கு வச்சு இன்றைக்கி தான் சாப்பிட்றேன். ஆனால் இங்கே இப்போ இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா சாப்பாடும் உண்டு. அதனால் நமக்கு வந்து வீட்டில்
அடிச்சு பிடிச்சி ஓட வேண்டியதில்லை. சாமி கும்பிட்டுட்டு பொறுமையாக ப்ரோக்ராம்லாம் பார்த்துட்டு மணி இப்போ 11 மணி இருக்குமாங்க, 11 ஆக போகுது, 10:45. நாங்கள் பொறுமையாக போயிருக்கோம். இன்றைக்கி சனிக்கிழமை அதனால். ஆனால் இன்னொன்று சொல்லி ஆகணும், நம்ம ஊர்லேயே இப்படி இருந்தால் நல்லா இருக்கும்ல. என்ன தெரியுமா, இப்போ நம்ம இவ்வளோ வாங்கி சாப்பிட்றோமா, சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கே கொண்ட பிளேட்டை கொண்டு போடுவோம். அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஃபுல்லாக வந்து செக் பண்ணிடுவாங்க. ஏதாவது ஒரு வடகம் இருந்தால் கூட சாப்பிட்டுட்டு தான் அதை உட்கார வச்சு சாப்பிடு. அது குட்டி பசங்க தான் சொல்லுவானுங்க, சாப்பிட்டுட்டு தான் போடணுன்ட்டு. சாப்பாடை வேஸ்ட்டே பண்ணக்கூடாது. அந்த பசங்க கேட்பானுவோ சோமி சோமி அப்படின்னு கேட்பானுவோ, கீழே பிளேட் வச்சுருந்தாலும். அது ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், ஃபுட்டை வேஸ்ட்டே பண்ணக்கூடாதுன்னு. இங்கேன்னு இல்லை, எல்லா இடங்கள்லையுமே மேக்ஸிமம் அப்படிதான். ஒரு தடவை மாற்றிட்டோம். ஊறுகாவை மறந்துட்டேன். ஊறுகாவும் பூரியும் ட்ரை பண்ணுறேன். அப்படியே இந்த வீடியோ முடிச்சுட்டு இன்னொரு இடத்துக்கு போயிருந்தோம். அது இன்னொரு நாள், அதில் ஜாயின் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஒரே நாளில் நான் சாப்பிட்ருப்பேன்னு நினச்சிருப்பீங்க, 2 நாள் அது. 10 நாள் விசேஷம் நடக்கும். ஆனால் இந்த பிள்ளையார கரைக்க மாட்டாங்க. இந்த வருஷம் நான் லாஸ்ட் நாள் வரணும்னு நினச்சிருக்கேன். யுகாண்டாவில் அப்படி நடக்குது. அப்போ நீங்கள் ஜாலியாக இருக்கீங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இதில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. என்னென்னா, நம்மக்கிட்ட இப்போ சொந்தமாக ஒரு இடம் இருந்தது, இந்தியன்ஸோட ஒரு இடம் இருந்துச்சுன்னா அங்கே மட்டும்தான் இந்த ப்ரோக்ராம்ஸ் வந்து நடத்த அலோவ் பண்ணுவாங்க. பப்ளிக் பிளேசஸில் அலோவ் பண்ண மாட்டாங்க. பொது இடங்களில் நம்ம எந்த ப்ரோக்ராமும் நடத்த முடியாது. அவங்கக்கிட்ட ப்ராப்பர் பர்மிஷன் வாங்கிட்டு மட்டும்தான் அந்த ப்ரோக்ராம் அவங்க சொல்ற டைமுக்குள்ள நடத்தி முடிக்கணும். எல்லா ஊர்க்காரங்களும் வந்திருந்தாங்க. நாங்க எல்லா ஃப்ரெண்ட்ஸும் பார்த்தோம். ஒரு 5 பாட்டு முடிஞ்சதும் சாப்பாடு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த சாப்பாடு எதுவுமே பைசாலாம் கிடையாது, ஃப்ரீ தான். ஸோ இந்த கண்டினியூவா அவங்க என்னென்ன சாப்பாடு சர்வ் பண்றாங்க, ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு மாதிரி சாப்பாடு. ஸோ இன்னைக்கு என்ன சாப்பாடுங்கிறத நீங்க ஃபர்ஸ்டே பார்த்துருக்கீங்க. நீங்க இப்ப வெளிநாட்டுல இருக்கீங்க அப்படின்னா என்ன மாதிரி விசேஷங்கள் அங்க அதிகமா நடக்கும் அப்படின்னு நான் லாஸ்ட் வந்து மொரிஷியஸ்ல இருந்து கொஞ்சம் பேரை நான் மீட் பண்ணேன். அவங்க எல்லாரும் சொன்னாங்க தைப்பூசம் செம்மையா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி நைஜீரியாவில் வந்து பால் குடம்லாம் எடுப்பாங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் மலேசியாவில் அந்த மாதிரி கேள்விப்பட்டிருக்கேன். நெதர்லாண்டில் திருவிழா நடந்தது, அது நானுமே அது வீடியோவில் பார்த்தேன். இந்த மாதிரி ஒரு சில ஊரில் பார்த்துருக்கேன், சில ஊரில் எனக்கு வந்து தெரியாது. ஸோ அப்படி இருக்கவங்க நீங்கள் வந்து எங்கள் ஊரில் இந்த விசேஷம் நடக்கும் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து சஜானந்தில் வந்து ஒரு ப்ரோக்ராம், இதே ப்ரோக்ராம் நடந்தது, அதை ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நான் நிற்கிற இடம் எங்கே அப்படின்னா, இங்கே வந்து நம்ம ஊரில் எப்படி அங்கங்கே பிள்ளையார்லாம் வைப்போம்ல விநாயகர் சதுர்த்திக்கு, அதே மாதிரி எங்கள் ஊரில் வந்து இந்த ஆற்றுக்கரையில் உள்ள பிள்ளையார் கோயில் அந்த மாதிரி இடங்கள்ல வைப்பாங்க. ஸோ இங்கே எங்கே வச்சுருக்காங்க அப்படின்னா, இங்கே வந்து ஒரு ஹால் இருக்குது, சுவாமி நாராயணா டெம்பிளோட ஹாலில் தான் வச்சுருக்காங்க. ஸோ இவர் யாருன்னு உங்களுக்கு பார்த்தா தெரிஞ்சிருக்கும், சத்ரபதி சிவாஜி. அப்போ நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க யார் வந்து இந்த பிள்ளையார் வச்சுருக்காங்கன்னு. மராட்டி அசோசியேஷன் தான் இந்த பிள்ளையார் வந்து வச்சுருக்காங்க. ஆனால் இங்கே எல்லா இந்தியன்ஸுமே வருவாங்க. சூப்பராக இருக்குல்ல. ஏன்னா இது மாதிரி நான் இங்கே பார்த்ததே இல்லை. இந்த டெக்கரேஷன்ஸ் எல்லாம் அவ்வளோ அருமையாக பண்ணியிருக்காங்க. நான் வந்து பார்க்கவுமே அசந்துட்டேன். ஐயோ மைக் போட போகிறாங்க, அதுக்குள்ளே நான் பேசிடணும்னு நினச்சேன். என்னம்மா யானையெல்லாம் பண்ணியிருக்காங்க பாருங்க. எல்லாம் வெயிட்டாக இருக்குமா என்னன்னு தெரியல. பிள்ளையார காமிக்கலையாண்ணா, பிள்ளையார் டார்க்காக தான் இருக்குது, ஆனால் எங்களுக்கு ப்ரைட்டாக இருக்குது, ஃபோனில் டார்க்காக இருக்குது. எப்படி வச்சுருக்காங்கன்னா, கீழே வந்து அவங்க அந்த அவங்களோட கிராமம் அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வச்சுருக்காங்க. இல்லை மெயினாக நான் பார்த்தது ஒரு சாப்பாடு ஐட்டம் தான், அவ்வளவு இருக்குது. அது எவ்வளவுனே கவுண்ட் பண்ண முடியாது. அதில் பார்த்தா அச்சு முறுக்கு அதிரசம்லாம் இருக்குது. மைசூர் பாக்கு, அச்சு முறுக்கு, அதிரசம், டோனட்டு, லட்டு அதெல்லாம் இருக்குது. அதை போய் பக்கத்தில் எடுக்க முடியுமா? சூப்பராக இருக்குல்ல, செம்ம டெக்கரேஷன், செம்மையாக இருக்குது. டெய்லி மக்கள் வந்துக்கிட்டு தான் இருக்காங்க.
நாங்கள் இன்றைக்கி 3வது நாள் வந்திருக்கோம். ஆனால் இன்றைக்கி நாங்கள் வரும்போது கூட்டம் கம்மியாக இருக்குது. இனிமேல் தான் கூட்டம் வரும். பூஜை நடக்குமா, அதுக்கப்புறம் நைட்டு சாப்பாடாம். இதில் வந்து அழகாக கலர் பண்ணியிருக்காங்க. கலர் இல்லை, இந்த ரங்கோலி மாதிரி தான். சிவன், பார்வதி, பிள்ளையார் இருக்கார். ஸோ இதில் வந்து அந்த நெக்லஸ் மட்டும்தான் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. மற்றது எல்லாமே அந்த கிளிட்டரிங்காக இருக்கும்ல, அந்த பவுடர், அதை யூஸ் பண்ணியிருக்காங்க. தத்ரூபமாக இருக்குது சிவனோட முகம்லாம். அடுத்து வந்து இதெல்லாம் வந்து ஒரு ஸ்பாஞ்சில் பண்ணியிருக்காங்க, தெர்மோகாலில். பார்க்குறதுக்கு ஏதோ படம் பார்க்குற மாதிரியே இருந்தது. நான் ஆரத்தி நடக்குன்னு சொன்னேன்ல, அது இந்த ஆரத்தி வந்து இதுதான். இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாகவே நின்றுட்டு தான் இருப்பாங்க. ஸோ இதில் வந்து பாட்டெல்லாம் பாடுவாங்க. அந்த கோயிலில் நடந்ததுன்னு சொன்னேன், அது வீடியோவில் போடல. ஸோ இதில் பாருங்களேன், ஃபஸ்ட்டு நாங்கள் வரும்போது நாங்கள் தான் ஒரு 4வது 5வது வந்தோம். ஒரு 7:30க்கெல்லாம் நாங்கள் வந்துவிட்டோம். அதுக்கப்புறம் அவ்வளோ கூட்டம். எல்லாருமே வந்து 9 மணிக்கு 8:30க்கு பிறகு தான் அவ்வளோ பேரும் வந்தாங்க. இந்த பிளேஸில் வந்து ஒரு 2 வருஷமாக தான் நடக்குது. போன வருஷம் நடந்தது, நாங்கள் வரலை. இந்த வருஷம் நடந்துச்சு. ஆனால் இந்த வருஷம் நான் இவ்வளோ கூட்டத்தை நான் ஆச்சரியமாக இருந்தது. நிறைய பேர் வந்திருந்தாங்க. இந்த வீடியோவோட நான் முக்கியமான காரணம் என்னென்னா, இப்போ நம்ம புதுசாக நீங்கள் வர்றீங்க, சில பேர் வந்து ரொம்ப ஒரு மாதிரி நாங்கள் தனியாகவே இருக்கோம், அப்படிலாம் ஸ்ட்ரெஸ் ஆகுது எங்களுக்கு, அப்படிலாம் என்கிட்ட சொல்கிறாங்க. அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு நம்ம கம்யூனிட்டி பீப்புளை நீங்கள் மீட் பண்ணுறதுக்கோ இல்லை பசங்க விளையாடுறதுக்கு ஒரு ஸ்பேஸோ அது எல்லாமே இங்கே இருக்கும். அதுக்காக தான் இந்த வீடியோவே நான் மெயினாக வந்து போடுறேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு புதுசாகவே நிறைய பேர் வந்திருந்தாங்க. நம்ம வீடியோ பார்த்துட்டு காண்டாக்ட் பண்ணி ஒரு சிஸ்டர் என்கிட்ட பேசினாங்க. அவங்க ஆஃப்ரிக்காலே வேறு நாட்டிலேருந்து இங்கே வந்திருந்தாங்க. அவங்க லாஸ்ட்டு மந்த் ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி பேசினாங்க. நான் வீட்டில் இருக்கிறது எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, நான் அந்த ஊருக்கே போகிறேன், அங்கே தான் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்தாங்க, இங்கே இல்லை அப்படின்னாங்க. இங்கே யாருமே வரும்போது ஃப்ரெண்ட்ஸ் கூட வரமாட்டாங்க. சில இடங்களுக்கு நம்ம போகும்போது நம்ம மீட் பண்ணுவோம், அந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்குங்க. ஏன்னா வேறு ஒரு சில நாடுகளை கம்பேர் பண்ணும்போது நம்ம ஊர்க்காரவங்க அதிகமாக இருப்பாங்க, இங்கே அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க. ஸோ அதனால் நீங்கள் எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குதோ வெளியில் போகிறதுக்கு அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் போங்க, ஃப்ரீயாக இருக்கும். லைனில் போய் நின்றுட்டு சாப்பாடு வாங்கிட்டு வந்துட்டோம். என்னென்ன சாப்பாடுன்னு பார்ப்போமா? இந்திய சாப்பாடு இங்கே கிடைக்கிது, அதனால நான் வீடியோ போடுறேன். ஒரு சில பேர் என்னம்மா சாப்பாடாக போடுற அப்படின்னு கேட்டாங்க. ஸோ என்னென்ன சாப்பாடுன்னு பார்ப்போமா? சோறு, அடுத்து வந்து பருப்பு, நெய் கலந்துருந்தாங்க அதில். ஸோ நான் சாம்பாரோ அப்படின்னு நினச்சேன். அடுத்து பார்த்திங்கன்னா பாயசத்துக்கு பதிலாக ரசகுல்லா வச்சுருந்தாங்க. அதில் 2 பீஸ் தான் எல்லாருக்கும் கொடுத்தாங்க. எங்கள் பாப்பா அவளோடதை சாப்பிட்றதுக்கு முன்னாடி என்னோடதை எடுத்து ஃபஸ்ட்டு சாப்பிட்டுட்டாங்க. குட்டி குட்டியாக இருந்தது. இது எல்லாமே வீட்டு சமையல் மாதிரியே தான் இருந்தது. அடுத்து இந்த சைடிஷ் தான் ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. இது என்னென்னா வாழைக்காய் கட் பண்ணி போட்டிருக்காங்க. அடுத்து வந்து சாலட் மாதிரி வச்சுருக்காங்க. சாலடு தான், கேரட்டு, பீட்ரூட்டு, கேப்சிகம் எல்லாம் போட்டு. அடுத்து வந்து இதுக்கு பேர் எனக்கு தெரியல, அதுக்கு ஒரு க்ரீன் சட்னி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து 2 பூரி வாங்கிக்கிட்டேன். அடுத்து பப்படு, வடகம். கண்ணு போட்டுறாதீங்க, இங்கே 7 நாளும் சாப்பாடு. ஆனால் நான் வீடியோ போகிறப்போ சூப்பர். இங்கே வந்து இந்த நவராத்திரிக்கும் சரி, இந்த விநாயகர் வச்சுருப்பாங்களா அதுக்குமே சரி, நைட்டு சாப்பாடு எப்போதுமே உண்டு. வீடியோ ஃபஸ்ட்டு ஆட் பண்ணியிருக்க மாட்டேன் இவ்வளோ கூட்டத்தை, ஆனால் இப்போ அவ்வளோ கூட்டம். के प्राइजेस देने जा रहे हैं. आई रिक्वेस्ट देव भाऊ, देशपांडे भाऊ, अखिलेश भाऊ, प्लीज कम फॉरवर्ड. एंड विजय भाऊ, प्लीज अखिलेश भाऊ, देव भाऊ, देशपांडे भाऊ और विजय भाऊ, प्लीज कम फॉरवर्ड. இருங்க, வாழைக்காய் இப்படி தோலோட போட்டிருக்காங்க. First I request team captains. வாழைக்காய். देव भाऊ. வாழைக்காவா கத்திரிக்காவா? देव भाऊ. வாழைக்காய். विजय भाऊ, अखिलेश भाऊ. தோல் இது. தோலோட போடுறாங்க. ஏதோ ட்ரை பண்ணியிருக்காங்க. Women's நல்லா Box இருக்கு. Cricket हमने first time organize किया.
எங்களுக்கு ஏன் அந்த விசேஷம்லாம் ரொம்ப ஹாப்பியாக நாங்கள் இங்கே வர்றோம் அப்படின்னா, இங்கே எங்களுக்கு ஒரு தீபாவளி, பொங்கல் எதுக்குமே ஹாலிடேஸ்லாம் இருக்காது. நம்மளாம் வேணும்னா கேட்டு ஆஃபீஸில் கேட்டு லீவ் எடுத்துக்கிட்டாதானே தவிர நமக்கு லீவு கிடைக்காது. அதனால தான் இந்த ஃபங்க்ஷன்ஸ், இந்த மாதிரி நைட்டு நடக்கிற ஃபங்க்ஷன்ஸ்க்கு நம்ம வருவோம், டே டைம் ஆஃபீஸ் போகிறதுனால. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு ஒரு வீடியோவில் பார்ப்போம். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து நான் ஆரிய சமாஜ்னு ஒரு இடம் அடிக்கடி நான் சொல்லுவேன். சில பேர் நேரில் பார்க்குறவங்க எங்கே இருக்குதுன்னு கேட்பாங்க. அதோட கேட்டு இப்படி தான் இருக்கும். ஏன்னா டாஃபோடில்ஸ் ஸ்கூலுக்கு இதுக்கு அடுத்த கேட்டு, இது வந்து ஃப்ரண்ட் கேட்டு. உள்ளார நமக்கு பார்க்கிங்லாம் இருக்கும். ஸோ நம்ம இங்கே தான் என்ன இந்தியன் ஃபங்க்ஷனாலும் இங்கேயும் வந்து நடக்கும்.